கட்டிட்டு செய்ய போகிறான். இவன் சின்ன வயசு ஒரு எல்கேஜிலேருந்து செய்யக்கூடிய பையன். பல நாட்கள் பயிற்சி எடுத்திருக்கான். அதை வச்சு தான் இதை அவனால் செய்ய முடியுது. டைரெக்டாக இதை செய்யலை. அதே போல் இந்த கிளாத் நல்ல கிளாத் தான், ஒரு ஷால் தான், கண்ணெல்லாம் தெரியாது, அந்தளவுக்குலாம் தெரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் நல்லா மடித்து வச்சு தான் கட்டுறோம். யாரும் சின்ன பிள்ளைங்கள்லாம் யாரும் பார்த்துட்டு எங்கேயாவது மாடியில் செய்கிறதோ இல்லை பக்கத்தில் ஆளுங்க இருக்கிற இடத்துல செய்கிறதோ அந்த மாதிரிலாம் ஈடுபடாமல் இருங்க. ஆசான்களோட கைடன்ஸ் பேரில் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. பெற்றோர்கள் கூட ஆசானோட கைடன்ஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல யாரும் பக்கத்தில் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் செய்கிறோம். இந்த கிரவுண்டை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இங்கே யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஓரமாக நின்று தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறோம். செய்யலாமா செஞ்சோ? ஸ்டார்ட். மாஸ்டர் கைடன்ஸ் இல்லாமல் யாரும் செய்யாதீங்க. மொட்டை மாடிலையும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. குச்சிகளும் இல்லைன்னா சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க. அதனால அவங்க மேலே பட்டுனா கூட அடிபட்டுரும். இப்போ என் அண்ணன் கண்ணை கட்டிட்டு செய்கிறான். இதில் நாங்கள் எந்த விதமான ஸ்பீடும் ஏற்றலை. இந்த சிலம்பம் எங்களோட கண்ணை கட்டிட்டு செய்யறதுனால எங்களோட கான்சன்ட்ரேஷன் இந்த ப்ராக்டிஸில் அதிகம் ஏற்றுது. ஸோ யாரும் இது மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணாதீங்க, வெளியே ரோட்லேயும் ட்ரை பண்ணாதீங்க. மாஸ்டர் பக்கத்துலேயே இருந்தால் கூட பெட்டர். இது எங்களால மட்டும்தான் செய்ய முடியும்னு நான் சொல்ல வரல, எல்லாராலையும் தான் செய்ய முடியும். என்ன அறுப்பு முறையை மட்டும்தான் நான் செய்வான். எங்கள் ஆசனோட கைடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் செய்கிறோம். தனிப்பட்ட இடத்துல நாங்கள் செய்ய மாட்டோம். ஆசன் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம் எல்லாத்தையும். நாங்கள் வீட்டில் எங்கேயும் தனியாக நாங்கள் இருந்து நாங்கள் செய்ய மாட்டோம். தேங்க்யூ.